சிவில் நீதிபதிகளுக்கான பயிற்சி வகுப்பு நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு திங்கட்கிழமை முதல் நாள் நிகழ்ச்சியாக நாம் ஒரு நீதியரசரை வந்து இதை துவக்கி வைப்பதற்காக தொடர்ந்து நடத்தி வந்தோம். அதன் அடிப்படையிலே இன்று வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் திரு எம் நிர்மல்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்விற்கு மதுரை வழக்கறிஞர் சங்கத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஸ்பான்சர் அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த வாரம் முழுவதும் மாணவர்களுக்கான சிறு செலவிற்கு அந்த தேநீர் போன்றதற்காக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் திரு கே செந்தில்வேலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முதல் நிகழ்ச்சியாக நடத்துவதற்காக வருகின்றிருக்கின்ற கல்லூரி தோழர் இன்றைய வகுப்பை எடுத்து நடத்தக்கூடிய நண்பர் செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை சீரும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற சங்கத்தின் தலைவர் திரு MK சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வந்தவர்களை வரவேற்பதற்காக சங்கத்தின் பொருளாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Good evening to all. I welcome you all for the 5th session of our orientation class for judicial examination. We have successfully conducted 4 schedules of classes and it is our 5th schedule, and I am very much proud and happy to welcome on behalf of our Bar Association our Justice Nirmal Kumar Justice, because once we met him and asked about participating, he immediately gave consent and was very happy and was very eager what's happening. He was very happy to know about the service done by us. And I also welcome Senior Counsel Mr. Sendilvelan. He is a senior advocate in practice and he is well versed in the writ side. Further, he is junior of Mr. R. Gandhi, a very senior advocate at Chennai. We are very happy to welcome you, sir, on behalf of our Bar Association. And we also welcome Mr. Sendil Kumar, who is also a member of our bar, to taking classes today, and we thank one and all for this occasion. Thank you. Thank you very much. நிகழ்ச்சிக்கு வருகின்ற மாண்புமிகு நீதியரசர் திரு எம் நிர்மல்குமார் அவர்களை சங்கத்தின் தலைவர் இந்த பொன்னாடை அடித்து கௌரவம் செய்கிறார்கள். தொடர்ந்து அன்பின் அடையாளமாக இந்த புத்தகத்தை தலைவர் அவர்கள் நீதியரசருக்கு வழங்குகிறார்கள். சங்கத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரி ஜெயராணி அவர்கள் இன்றைய ஸ்பான்சர் திரு கே செந்தில்வேலன் மூத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த பொன்னாடியை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அவரை தொடர்ந்து சகோதரி தங்கம் அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்கி மூத்த வழக்கறிஞர் செந்தில்வேலன் அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். இன்றைய வகுப்பை நடத்தவிருக்கும் அருமை நண்பர் செந்தில்குமார் அவர்களுக்கு சங்கத்தினுடைய ஈசி மெம்பர் திரு யாசின் பேகம் அவர்கள் இந்த பொன்னாடியை அளித்து கௌரவிக்கும் செய்கிறார்கள். அன்பின் அடையாளமாக இந்த புத்தகத்தை வழங்குகிறார்கள். இந்த நிகழ்விற்கு நாங்கள் இந்த செய்தியை சொன்னவுடனே அதற்கு ஒத்துக்கொண்டு எனக்கு இந்த வாரம் 17ஆம் தேதி எனக்காக ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லி அதே நேரத்தில் அந்த தினத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்ன நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அவர்களை ஒரு சில துளிகள் பேசுமாறு அன்போடு கேட்கிறோம். இந்த மாமன்றத்தினுடைய தலைவர் திரு MK சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் சகோதரர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் லைப்ரரியன் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் கோஆர்டினேஷன் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இதோடைய கலந்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. பட் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி வச்சு இந்த கமிட்டி வந்து இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் ட்ரெயினப் பண்ணி இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இல்லை, ஜென்ரலாகவே உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூபிஎஸ்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காம்படிஷன் வந்து 3 lakhs அப்படி இருக்கும் காம்படிஷனு. அதில் 3 lakhsல ஒரு 1000 பேர் எடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு 10,000 பேர்த்தில் நீங்கள் வந்து
ஒரு 100 பேர் 300 பேர் 400 பேர். ஸோ காம்படிஷன் லெவல் கம்மி. அதனால் நீங்கள் இந்த இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்கள் சப்ஜெக்டை. ஏன்னா சீனியர் பர்சன்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஒரு கிளாஸ் மிஸ்டர் செந்தில்குமார் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க நாலேஜ், அவங்க நிறையா அகாடமி வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே நம்ம இதில் சென்ட்ரல் ஆஃப் அட்டென்ஷனில் வந்து மிஸ்டர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் நிர்மல்குமார் இருக்காங்க. அவங்க வந்து சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் அசோன் அவங்களுடைய வளர்ப்பு. அதனால தான் இங்கே வந்து அவங்க ஆஃபீஸில், அவங்க இன்ஸ்டியூட்டில், அவங்க இதில் அவங்களுடைய படித்ததுனால தான், அவங்க ஆஃபீஸ் கூட அவர் சீனியரோடு இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய லெவலுக்கு அவங்க வந்து ஒளிவிளக்காக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் அவரை மாதிரி நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் பண்ணுறாங்களோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. கான்ஃபிடெண்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இதுக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கிங்க. அதனால் நல்லபடியாக நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் நாங்கள். ஆமாம், தேங்க்யூ. மூத்த வழக்கறிஞருக்கு நன்றி. ஒரு சின்ன விளக்கம். அதாவது இது 5வது செஷன்ஸு. முதல் செஷன்ஸ் வந்து நான் அன்றைய நிர்வாக நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். தொடர்ந்து அடுத்த வாரம் மாண்புமிகு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக நீதியரசர் டாக்டர் அனிதா சுமந்த் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு நீதியரசர்களை நாம் ஏன் அழைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம் என்றால், ஒவ்வொரு வாரமும் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் சொன்னது போல 28 ஆண்டுகள் நாங்கள் வழக்கறிஞர் தொழில் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல. மதுரை காலேஜில் படித்தோம். இந்த நீதிபதி இந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய அதிசயமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு செட்டப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க, ப்ராக்டிஸ்க்கு வரமாட்டாங்க, அவங்க மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் ஆர்வத்தில் போய் அந்த கிளாஸுக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஷனில் வந்து 10-15 வருஷம் ஆச்சுன்னா நம்ம கமிட்மெண்ட்டில் வர்றப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்படி தான் நாங்களாம் வந்து வாய்ப்பை இழந்தது. ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து அந்த கிளாஸுக்கு போயிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் வந்தால் கிளைண்ட் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ மாண்புமிகு நீதியரசர் கூட உட்காந்துருக்கப்போ சொன்னாங்க, இந்த வகுப்பு வந்து இந்த எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் நடத்தாதீங்க, இவங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரிட்டில் இவர் மூத்த வழக்கறிஞர்னு சொன்னார், சேம்பரில் இருக்கப்போ சொன்னார், ரிட்லாம் என்ன, எப்படி ஃபைல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சுலபமாக வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது போன்ற விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கோம். தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு நீதியரசர்களும் அவங்களோட அனுபவத்தை சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதே வேளையில் நீங்களும் அவங்கள போல் வந்து பல்வேறு பதவிக்கு உயர்வு வரணும்னு எங்கள் சங்கத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் திரு நிர்மல்குமார் அவர்களை மோட்டிவேஷன் ஸ்பீச் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Good evening to all. I'll start with a caveat. I'm not a stage speaker. I'll be in normal flow. Whatever comes to me, I speak, and I don't prepare and come. That is my normal way of life. So don't mistake me if I have left out something or I have not followed the procedure. What in the Mede Alangaram Madala, I don't know. Whatever comes to me straight away. So good evening to all, brothers and sisters. This program conceptualized by this association is a remarkable one. Not, as they said, it is not everybody who gets the opportunity to have this one. And you all know now, I think the notification is for 245 candidates for the civil service, civil judges. And the concept of 245 candidates, comparatively, as the senior advocate said, comparatively compared to UPSC exam, the competition is less. So now the number of judges who are going to be selected is also more. So if you put hard working, sincere efforts, work with the tabulation, you can easily crack and achieve that. It is not a big difficulty. And you also know the format of because all the notifications, these things are all common. The notifications, by the notifications, you know, you have preliminary exam for 100 marks, 3 hours, and thereafter main exam, 4 papers, 2 days, and thereafter vice versa. So now your all aim is to write for the preliminary exams, crack down, and thereafter how to proceed. As regards the preliminary exams, I would say that
The important factor would be there are preliminary exams questions which are often asked are constitutional questions like before if we have participated in the competitive exam like common law test and other things or any other competitive exams, you people would have come across such type of answering questions. So it will not be very difficult. You have to concentrate on the previous year's question papers and answers. Go read them. You get familiarized with those answers. The subjects which normally are asked is the law of procedure and the law of substantial law, like CPC, CrPC, Evidence Act, Civil Courts Act, Valuation, and Special Acts, Minor Acts. These are the major acts we are going through. But what I could collect little is that the stages of selection, as earlier I stated that it is preliminary examination, the tips for answering, because the preliminary exam will be multi-choice question answers, the tips for appearing for that exam is that once the question paper is given to you, an answer sheet is given to you, before starting to answer, this is with regard to the preliminary exams I'm telling, you take 10 to 15 minutes to go through the entire 100 questions which has been given to you. You all go through it. Thereafter, read the questions in whichever language is convenient to you, either in English or in Tamil. But if it go by English, that is better because the notification itself says that if there is any discrepancy or doubt, it is the English version which gives the thing you have to follow. That will be taken into account. So, go through it. When it comes to English, I will also state that English is not a very big difficulty or very, very difficult language for us to learn. I hope, I have also suggested to others, you all take the Hindu paper daily. Please go through it. In Hindu paper, you will have a column, in the editorial column on the left side, with their emblem, you will have a different point of printing. Everybody would have noticed, in Hindu paper, if you take the center page, on the left side, you will have a different font of printing. That will be in the normal, it will be on a little bigger size, not in the normal size where the entire paper is there. That is printed specifically for us to read and get understanding of the language and also pronunciation. If you feel it difficult, take it into the bathroom or wherever you have privacy. That font alone, at one quarter page, it will be there. You read aloud in front of camera. Read aloud. You will easily develop your language. For that purpose only, that has been stated, that has been printed. For that importance, for that reason only, it has got a different shade of printing. This we all have to follow. That comes only in Hindu paper. You all take it as a subject. Read English aloud, that what is printed there daily. In a matter of 3 to 6 months, you will know that you have become fluent. You know that it has become easy for you to pronounce, talk, articulate. So that is for the English purpose, because whether we like it or not, all the laws, everything is in English, and as an advocate, we are there to address to the court what we read and what we do it. So unless you get fluent, familiar with English, not that it is not required that we have to speak very stylish English or something. Basic thing you understand and we have to communicate. For that, what we need, we have to go through. And for that, I would say that everybody has to go to in English. That will be better. For not that I'm not saying that Tamil is not important or something, but cracking for the exam, that will be easy. And that too when you appear for a law exam. For that reason, I'm saying these questions which, I've lost track of it, once you get the question paper, 15 minutes, go through it. You can categorize this because it's optional. You will have 4 answers. Of the 4, you have to answer 1. You categorize those things into 3, A, B, C. A is where you know that where you know that you are certain of the answer. This is the answer you know. That you take it as A. And B, where you know, you can rule out 2. But you are unable to, you find it difficult, which of the 2 which you have zeroed in is correct. That you take some time. And third is where you don't know the answer at all. Of the 4, you are doubtful of all the 4. So categorize that, take the question paper,
go through it, segregate which you know full, completely, thoroughly, which you are doubtful, which you are unable to answer. Take it on that line. Thereafter, first go to the questions which you don't know. Then you forget about it. Then you move to the questions which you know 50-50. That is 2. There you have to study there, reason it out, think it over, spend some extra 2 minutes, think it over, and then find out which would be of the 2 which you can rule out. Then you go to the questions which you know very well. That way, because you will not lose time, you can finish off all the paper. And furthermore, better not to answer a question which you don't know, which you are not correct. The 4 you don't know, you cannot be very certain about it. Better don't answer, because you know that there is a minus mark to you. So you hard-earned plus marks which you have got would go waste by answering a wrong question. So please avoid answering a wrong question. Don't get minus marks. This will be the format, and the subjects what normally comes to you is, when it comes to CPC, then you have the transfer of property, contract and other ancillaries as far as CPC concerned. And constitution, you know, it will be basically on the fundamental rights, chapter 3. Those aspects will be there. And with regard to CrPC, when it comes, it is going to be CrPC, IPC, Evidence Act will be common for both, on the civil side as well as on the criminal side. And minor acts, you will have especially NI acts, because which is commonly comes, NI acts, Negotiable Instruments Acts, Information Technology Acts, POXO Act, SC/ST Act, because these acts and all, you got the applicability of Evidence Act is slightly on a different footing, and Prevention of Corruption Act. These are the overall acts of the which you have to look into it. And best thing is, for the purpose of exam, go through the barracks. Barracks without big commentaries. Universal and professional barracks are best, because they don't add much on it, they don't confuse. There are some other barracks which confuse you. In between they give notes and all. This universal and professional, as far as I've seen, these 2 things, it will be straight, simple. Get the barracks, read it again and again. Each time you read, even today when we sit in the dais, we look into the acts, because each time you read it, you will be getting a different idea, you will be looking at different, for the purpose of exam, to get familiarized with the legal words and often used words and what are the thinkings. For this, you have to go through the barracks. For the main exams, maybe you will have to go through the commentaries, because commentaries will give the latest judgments, interpretation of law, and how to coinage words. For that, for main exams, you can use that. As far as preliminary exams is concerned, it will be sufficient you go through the barracks and the latest judgments. Before the exam for 3-4 months, what are the latest judgments which Supreme Court has delivered or High Court has delivered? Those things will be of importance. Go through it. And general knowledge is what is there in the papers. Reading papers is very much important. Though now the stage is advanced, they go by webinar, they go by other things and all. But still, I would feel that going by webinar, by connecting by virtual mode and conducting classes, hearing, it might be good, but nothing like having a personal interaction, attending a class physically to understand the subject. That will be more useful, not only for the purpose of learning the subject, you will also know your competitors, how the others are preparing. Your friends who are sitting besides, how the others are preparing, how far we are running, how far they are ahead, how to catch up. These things are all, unless you sit down in the physical class, get interacted with others, know others, what they are doing, how they are preparing. That can be achieved only in the physical class. For that, I would appreciate the efforts taken by the association in having a physical class, and that too whole for the week, and bringing the judges every Monday. Not that because we have not written the exam, luckily we don't know whether we have written the exam, whether we are going to get through or not, but for selection of High Court judges, we don't have exams, we have got through. And this High Court judges, it's only as a motivational factor for you people to get interest in the field of, how judiciary is there, how you have to get into the profession, how respect you are getting. As I said, this will be the format of answering. As regards the judgeship,
once you get into the judiciary as a magistrate, you not only sit in an elated position in a dais and conduct courts, your life in the society is also in an elated position. You are not looked as others like common. Once you get into the judiciary, you are in a different looking. And they say that once you will be very good, you will get access to everything. And pay-wise also nowadays, you have got good pay. Pay-wise, it's good pay. And all your needs, benefits are taken care. So it is a good profession and a good field to start your life. At the young age, you start as a magistrate. There are three tiers of promotion. Thereafter subject, thereafter district judge. If you are shining well, if you are doing well, you got the age, you'll get elevated to the high court. So starting with, it's a very good position, and it is also paying you well, gives respectability, gives a status in the society. So it is a very good. As you might have other employment, because judiciary is independent, it's on own, and it also gives lot of leverage and access to question everybody and do things. So I would suggest all of you to sincerely take up this exams. You have a format, you have a timetable, and work on it, because you are all attached to some office or you are in the profession. It is very difficult for you, because the whole day you will be running here and there. And with the available time, you formulate a tabulation, you formulate a scheme, and this 1 or 2 hours daily I will do it. This weekend, half a day I will do this work. That way you sit, practice, and you know objective exam, we'll all know the answer. And it is only how speed we are able to do it to cover that 100 questions within the given time. And at that speed, you should not make a mistake. So I will request all of you to do a lot of practice. Sit, read and again. You can easily crack the exams. Best of luck, all the best. பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி முறையான நன்றி நவலை முடித்துக்கொண்டு வருகை தந்த அனைத்து மாணவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் கே செந்தில்வேல் அவர்களுக்கும் ஏனைய இந்த விழாவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய துவக்க வகுப்பிற்கு திரு செந்தில்குமார் அவர்களை அழைத்து பாடத்தை நடத்துவதற்கான முயற்சிகளை விடுவோம் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு அழைக்கின்றோம். So first of all, I welcome Honorable Justice Nirmal Kumar J and Senior Advocates Sendilvelan sir and all of you. So today is my second session here at MBA, so Criminal Procedure Code. So examination point of view, every week வந்து பார்த்தீங்கன்னா justices வந்து நல்லா ஒரு என்கரேஜிங்காக அவங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ furthermore, so they provided so many ideas to approach the examination. இப்போ ஒண்டர்ஃபுல் நம்ம வெங்கடேஷ் என்னுடைய லேண்டர் ஃப்ரெண்டு சுரேஷ் சார் எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் ஒரே பேட்ச் காலேஜில். ஸோ நிறையா அந்த டைமில் வந்து எக்ஸாமினேஷன் நாலேஜ் ஐடியாவே கிடையாது. எக்ஸாமினேஷன் ஐடியாவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதை எப்படி ஹவு டு அப்ரோச் தி எக்ஸாம் அப்படின்றதுக்கு கைடன்ஸ் கிடையாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் என்டர் அவர் ப்ராக்டிஸ் there was no examination, direct interview system இருந்தது மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ தென் வந்து டெஸ்கிரிப்டிவில் வந்து 4 பேப்பர் வந்து அந்த மாதிரி 2 பேப்பர் அப்புறம் 4 பேப்பர் இருந்தது. அதுக்கப்புறம் காம்படிஷன் வந்து ஹை ஆகிறப்ப இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த எலிமினேட்டிங் மெத்தேடு தான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறப்ப அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. ஸோ ஃபியர்லெஸ்லி அப்ரோச் யுவர் அப்கமிங் எக்ஸாம், அது ரொம்ப முக்கியம். ஸோ அது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனல் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மல்டி சாய்ஸ் எம்சிக்யூன்றோம். ஸோ அந்த ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுறதுல அதில் ஸோ மெனி மெத்தடு ப்ரொவைடட். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு கையில் வந்து த வேர்ட் இன் யுவர் ஃபார்ம், ஒரு எக்ஸாமினேஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரில நிறையா சிஸ்டம்ஸ் இருக்குது.
ஸோ ஒன் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் லாஸ்ட் செஷன்லேயே சொன்னேன், ரிப்பீட்டட் ரீடிங் ஆஃப் பேர் ஆக்ட் அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் as well as your மெயின் எக்ஸாமினேஷனில் ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அதை சொன்ன மாரி தான், ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் படிக்கிறப்ப ஒரு மீனிங், செகண்ட் டைம் படிக்கிறப்ப ஒரு மீனிங், தேர்ட் அப்படியே என்லார்ஜ் ஆகிட்டே போகும் பர்டிகுலர் வேர்டு. ஸோ நீங்கள் வேறு உங்களையே செக் யுவர் ஓன் செல்ஃப். ஒரு பேர் ஆக்டில் ஒரு செக்ஷன் இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரெஷ்யூம் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், அதில் நிறையா பேர் புதுசாக அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு ட்ரையல் கோர்ட்டில் ஒரு 317 பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் யூ வில் ஃபேஸ் யுவர் எக்ஸாமினேஷன். வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் 317 எக்ஸாம் சிஆர்பிசி? என்ன பர்பஸ்க்காக 317 நம்ம யூஸ் பண்ணுறோம்? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில். ஓகே, வேறு 317ல வாட் ஆர் த அதர் திங்ஸ் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 317 CRPC? So options of the petition under section 317 filed. What is the important thing to be noted in the petition? Oh, more than reason. What is another important thing? Statute provided. So what is section 273 CRPC? Yes? 273. So the provision connected to the 317. So section 273 CRPC, evidence shall be taken in the presence of the accused. Suppose in case you file the petition under section 317, the court may proceed the case. Then what is the condition to be mentioned in the petition? The prayer la eppadi irukanum? May proceed with that of his counsel. Okay? In the presence of the accused or his pleader. Okay, ரொம்ப முக்கியமானது. அது more than 317ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் பண்ணுற விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிற ஒரே ஒரு ப்ரொவிஷன் வந்து 317ல. அதர்வைஸ் வந்து டீட்டெயிலி ப்ரொவைடட் பை கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, 317ல அக்யூஸ்ட் வந்து ரெகுலர் ஆப்ஷன் ஆகிறப்போ அவர் ஸ்பிளிட் அப் பண்ணிவிட்டு அடுத்து கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் இதில் வந்து அவ்வளவு டெப்த்தாக வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷனில் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் இப்போ 273 எவிடன்ஸ் ஷால் பி டேக்கன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் ஆர் ஆஃப் ஹிஸ் ப்ளீடர். பட் one landmark judgment of our Apex Court permitted through video, audio, video, electronic form, evidence shall be taken, evidence may be taken. That is deemed to be evidence taken in the presence of the accused or his pleader. What is the judgment? The landmark judgment. Maybe asked in your examination, ஒரு important aspect landmark judgment அப்ப Prafula B. Desai versus State of Maharashtra. What is the judgment? It's called by name. So பயமுறுத்துறதுக்காக கேட்கல, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பயமுறுத்துறதுக்காக கேட்கல, ஒரு இன்ட்ராக்டிவ்ல ஒரு கனெக்ட் ஆகணும், கிளாஸஸோட நீங்கள் ஜெல் ஆகும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஃபுல்லா பி தேசாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 273க்கு வந்து ஒரு நியூ இன்டர்பிரேஷன், ஏன்னா ஒரு ஹவு டு இன்டர்பிரேட் த ஸ்டேச்சு அப்படின்றது ஒரு பெரிய ஆர்ட்டு. ஸோ அது நம்மலாம் அதில் ரொம்ப கற்றுக்குட்டியாக தான் நம்ம இருப்போம், நம்மளுடைய ஏஜுக்கு வந்து ரொம்ப கற்றுக்குட்டியாக தான் இருப்போம். ஸோ அப்போ அந்த பிரஃபுல்லா பி தேசாய் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கான்டெம்பரரி இன்டர்பிரேட்டர் த ஸ்டேச்சு shall be taken in the presence of the accused அப்படின்றதே ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் ஃபார்மில் பெர்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மீனிங் என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்டேச்சு இன்டர்பிரேட் பண்ணுறப்ப, ஸோ கான்டெம்பரரி அப்ரோச் ஆஃப் த ப்ரொவிஷன். ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. அப்போ பேசிக்காக கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு வர்றப்ப ஒரு கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அது எந்த கோர்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ட்ரையல் கோர்ட் as well as the appellate courts, whatever may be. So last week I asked that question. ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு அப்படி வரணும் அப்படின்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். வாட் இஸ் த திங் வாஸ் ஹேப்பன்? என்ன நடந்திருந்தால் ஒரு கிரிமினல் கேஸோட ஒரு மணி அப்படி பெல் அடிக்குது, என்ன நடந்திருக்கணும்? கிரைம் நடந்திருக்கணும்.
கிரைம் நடந்துடணும். கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிரிமினல் கேசஸோட அந்த ட்ராவல் வந்து என்ன ஆகுது, ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர் ஆர் டூ மெத்தட்ஸ் காமன்லி. ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரிமினல் கேசஸை வந்து ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா வித்தின் அவர் நாலேஜ் நம்ம எங்கே ஓடுவோம், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓகே, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது நம்ம சொன்ன லலிதா குமாரி கேஸ், ரைட்? ஓகே, ஸோ தென் எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. The station officer in charge of police station neglected his duty, omitted to register a case அப்படின்னா next option 154(3). 154(3) comply பண்ணணும். You have to comply 154(3). So then only approach the magistrate under 156(3). So 156(3ல நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப, மேஜிஸ்ட்ரேட் அப்ரோச் பண்ணுறப்ப வாட் இஸ் த கண்டிஷன் to be complied before approach the magistrate under section 156(3). என்ன பண்ணணும்? What need to be filed along with your petition? எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். ஸோ மிஸ்ஸஸ் ஸ்ரீ பிரியங்கா வத்சவா ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் போகுது. அப்போ நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்க? எஃப்ஐஆரில் ஆரம்பிக்கிறீங்க. சாப்டர் 12 வந்துடுது. இன்ஃபர்மேஷன் டு போலீஸ் அண்ட் தேர் பவர் டு இன்வெஸ்டிகேட். ஸோ அதுக்குள்ளே இந்த கனெக்ட் ஆகி அப்படியே ஒரு ட்ராவல் ஆகுது. ஸோ பட் மெயின்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அதுலேயே நம்ம அந்த ட்ராவல்லே இருக்கும். அது ரைட், ஓகே, அது பக்கம் நம்ம அவருடைய ப்ராக்டிஸில் வந்து அந்த மாதிரி போகிறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், வி ஹவ் டு அப்ரோச் மேஜிஸ்ட்ரேட். வேறு எந்த வகையில் ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம சூஸ் பண்ணலாம் ஒரு மெத்தட். வாட் கைண்ட் ஆஃப் மெத்தட்? அனதர் மெத்தட், கம்ப்ளைண்ட் கேஸ். ஓகே, கம்ப்ளைண்ட் கேஸ். கம்ப்ளைண்ட் கேஸ் அப்படின்றப்ப கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட். அப்போ வாட் இஸ் த சாப்டர் அப்படின்னு பார்க்குறப்ப சாப்டர் 15. ஓகே, சாப்டர் 15. அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ப்ரெசென்டட் டு த கிவன் டு த மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீடிங்ஸ் அண்டர் சாப்டர் 15. ஒன்லி 4 செக்ஷன்ஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா 200, 201, 202, 203 அவ்வளோதான். ஆனால் மினிமம் 1 கொஸ்டின் வில் பி ஆஸ்க்ட் இன் த சாப்டர். இது ஒரு ஸ்கிரிப்ட் மாரி நீங்கள் சிஆர்பிசிலாம் படிக்கணும். அப்போ ஒரு கிரைம் நடக்கணும். கிரைம் நடக்கணும்னா அஃபென்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அஃபென்ஸ், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அஃபென்ஸ். அப்போ போலீஸ்க்கு போகிறீங்க, போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், வாட் இஸ் த சாப்டர் 12 படிக்கணும். கம்ப்ளைண்ட் போகிறீங்க, வாட் இஸ் த சாப்டர் 15 படிக்கணும். இதெல்லாம் தாண்டி இந்த 12 between 17 இருக்கு பாருங்கள், ஒரு 4-5 சாப்டர். அப்படி சொல்லிட்டோம் நம்ம ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கணும்னா so register a case or institution of a complaint before the magistrate. அப்போ 2 விஷயம். அப்போ அந்த 2 விஷயம் நடக்கணும். ஓகே, ரைட், நடந்துருச்சு. ஸோ இப்போ கோர்ட்டுக்கு ப்ரொசீடிங்ஸ் வந்து ஆக்சுவல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சாப்டர் 14 கண்டிஷன் requisite for the initiation of proceedings, cognizance. காகனிசன்ஸ் இல்லை அப்படின்னா there is no proceeding before court of law. ஓகே, there is no criminal proceedings before court of law. ஸோ ஒரு லாஸ்ட் செஷனில் நான் இந்த இதெல்லாம் ஐ நோட்டட் த செஷன். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக நீங்கள் போய் உட்கார்றப்ப உங்களுக்கு ஒரு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பவர். ஓகே, ரிமாண்ட் பவர். ஸோ அவனை பெயிலில் விடலாமா அப்படின்னு, ஈவன் வந்து ரிமாண்டை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற பவர் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த ப்ரொவிஷன்? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன் 167 வருது, ரைட்? ஓகே, இன்வெஸ்டிகேஷன் நாட் கம்ப்ளீட்டட் வித்தின் 24 hours அப்படின்றப்ப இப்போ நீங்கள் போய் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ ரிமாண்ட் பண்ண வேண்டியதில்லை, அவரை ரிலீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனில் முன்னாடியே சொல்லிடுறாங்க. எங்கே சொல்லிடுறாங்க? வாட் இஸ் த ப்ரொவிஷன்? விச் இஸ் த ப்ரொவிஷன்? த அக்யூஸ்ட் produced before the magistrate within 24 hours. 57க்கு அப்புறம் ஒரு ப்ரொவிஷன், இம்மிடியட் ப்ரொவிஷன் ஒன்று வரும். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் சிஆர்பிசியில். நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அவரை ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசன் யூ மே பி எலிசிட்டட். ஓகே, ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பெயில் தான் ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ 59 ப்ரொவைடட், செக்ஷன் 59 ப்ரொவைடட்.
when accused may be discharged. Discharged from the case கிடையாது. ஓகே, ரிமாண்ட் பண்ணவரை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஸோ வித்தவுட் பெயில், பெயிலுக்கே நீங்கள் போக வேண்டியதில்லை. ஓகே, தேர் ஆர் சான்சஸ், தேர் ஆர் ஸ்கோப்ஸ் அவைலபிள் அண்டர் செக்ஷன் 59. ஓகே, அப்போ கம்ப்ளைண்ட், போலீஸ் கேஸ் வருது, கம்ப்ளைண்ட் கேஸ் வருது. சாப்டர் 14 வந்து இந்த காக்னிசன்ஸ்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேஷன் ஆகணும் அப்படின்னா, ஸோ டேக்கிங் காக்னிசன்ஸ் இட் செல்ஃப் நாட் இனிஷியேஷன். ஓகே, நாட் அன் இனிஷியேஷன். டேக்கிங் காக்னிசன்ஸ் இஸ்ன்றது, டேக்கிங் காக்னிசன்ஸ் இஸ் எ கண்டிஷன் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். அப்போ வெரி கிளியர். அப்போ எப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு, ஆன் வாட் பேசிஸ்? 191 clause A, upon receiving a complaint of facts which constitute an offense. அப்போ கம்ப்ளைண்ட் ஒரு அஃபென்ஸ் இருக்கணும். செக்ஷன் 2D டெஃபினிஷனில் கம்ப்ளைண்டில் எனி அலிகேஷன் மேட் orally or in writing to a magistrate for the purpose of taking action whether the person known or unknown committed the offense. அப்போ கம்ப்ளைண்ட்னா என்ன இருக்கணும்? ஒரு அஃபென்ஸ் இருக்கணும். அந்த ஃபேக்ட்ஸ், அந்த which the facts discloses an offense, அது இருக்கணும். இப்போ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப 125 மெயின்டெனன்ஸ் ப்ரொசீடிங்ஸ், வெதர் இட் இஸ் a complaint, whether we can treat it a complaint, maintenance proceedings. எப்படி வரும்? கம்ப்ளைண்ட் என்ன இருக்கணும்? 2D அஃபென்ஸ் இருக்கணும். அஃபென்ஸ் இருக்கணும். ஓகே, அஃபென்ஸ் இருக்கணும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ அதில் ஒரு அப்ளிகேஷன் மேடு. ஸோ அது கம்ப்ளைண்ட் as per provision CrPC. ஸோ நாட் எ கம்ப்ளைண்ட். ஓகே, மோர் ஓவர் வந்து CrPC வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் 482 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் அந்த ப்ரொசீடிங்ஸை குவாஸ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ண முடியுமா? 482 முடியாது. ஓகே, அப்போ வந்து ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் நாட் டிஃபைன்ட் எனி அஃபென்ஸ். ஓகே, பீனல் ப்ரொவிஷனாக வரும், பெனால்ட்டி. ஸோ நாட் கம்ப்ளை த ஆர்டர் ஆஃப் த கோர்ட், அப்போ மட்டும்தான் பீனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அதில் வந்து வரும். ஸோ அதர்வைஸ் கிரிமினல் ப்ரொசீஜருக்கோ எனிவே நாட் அப்ளிகபிள் டு த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ். அப்போ காக்னிசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ 191A ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு? காக்னிசன்ஸ் எடுக்கிறார். 191B தான் அப்பான் எ போலீஸ் ரிப்போர்ட் ஆஃப் ஃபேக்ட், சார்ஜ் ஷீட்டில் தான் காக்னிசன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம போலீஸ் ரிப்போர்ட்னா ஒரு ஃபர்ஸ்ட் திங் இது ஒன்று. அனதர் திங், ஒரு ஸ்டேட்ஸில் வாட் இஸ் த டேம் ப்ரொவைடட், அதை அப்படியே இன்டர்பிரேட் பண்ணி பழகணும், அப்படியே மீன் பண்ணி பழகணும். போலீஸ் ரிப்போர்ட்டுன்னு தான் அங்கே இருக்குது. ஓகே, போலீஸ் ரிப்போர்ட்டுன்னு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சார்ஜ் ஷீட்னு சொல்கிறோம், ஃபைனல் ரிப்போர்ட் சொல்கிறோம், சலான்னு சொல்கிறோம். அப்போ போலீஸ் ரிப்போர்ட், வாட் எவர் மே பி த ரிப்போர்ட், க்ளோசர் ரிப்போர்ட் ஆர் சார்ஜ் ஷீட். ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்லேயும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலாம். நாட் ஓன்லி த சார்ஜ் ஷீட், ஒரு ஃபைனல் ரிப்போர்ட். ஓகே, நான் டிடெக்டபிள் கேஸ் அண்ட் நாட் ட்ரேசபிள் அக்யூஸ்டு, இந்த மாதிரி ஏதாவது எந்த மாரி சார்ஜ் ஷீட், எந்த மாரி ஒரு போலீஸ் ரிப்போர்ட் வந்தால் கூட மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? மேஜிஸ்ட்ரேட் கேன் டேக் காக்னிசன்ஸ். ஸோ அதில் ப்ரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம ஒரு செஷன் வேறு அப்படியே நம்ம நாலேஜ் வைஸ் போகிறோம். இதுலேயே எக்ஸாமினேஷனில் நீங்கள் போகிறப்ப இந்த 12 to 17 தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில். ஓகே, மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஏன்னா ஸ்கிரிப்ட் மாரி தான். அப்போ நீங்கள் ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, எந்த ப்ரொவிஷன்ஸ்குள்ளெல்லாம் போய் வெளியில் வர்றீங்க, எந்த ப்ரொவிஷன்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியில் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ அப்ரோச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கூட இப்போ ரெகுலர்லி ரீட் த பேர் ஆக்ட், அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ நம்ம அந்த எப்படி போகணும் அப்படின்றத ட்ராவல் தான். சாப்டர் 12 ரொம்ப முக்கியம். ஓகே, சாப்டர் 12 அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் கம்ப்ளைண்ட் கேசஸ்ன்னு பார்க்குறப்ப கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட் சாப்டர் 15 ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் சொன்ன மாரி
So before going to take cognizance, whether complaint case or police case, so the magistrate ought to looking upon the two things importantly. One first வந்து limitation பார்க்கணும், limitation பார்க்கணும். jurisdiction வந்து அதை காட்டில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, jurisdiction வந்து ரொம்ப முக்கியம். So jurisdiction of criminal courts in inquiry and trial, chapter 13. Okay, limitation and jurisdiction, territorial jurisdiction அப்படின்றதுல criminal courts ஓட jurisdiction வந்து பார்க்கணும். So another one important thing available between the chapters, so especially under chapter 14 லே இருக்கு. ஒரு cognizance எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு magistrate looking for limitation, jurisdiction, limitation, then another thing, மூணு பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் cognizance எடுக்கிறதுக்கு முன்னாடி. So as per section 191, subject to the provisions of this chapter, subject to the other provisions of this chapter னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 195, section 195 to section 199, so some limitations, some conditions imposed on the unfettered powers of the magistrate. ஓகே, ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறாரு, ஒரு போலீஸ் ரிப்போர்ட் ரிசீவ் பண்ணுறதுனாலே ஒரு மேஜிஸ்ட்ரேட் காங்கிரஸ் எடுத்துடலாமா? கிடையாது. ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். ஓகே, ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கணும், லிமிட்டேஷன் பார்க்கணும். தென் எனி ஆஃப் த ப்ரொவிஷன் 195 to 199, பிகாஸ் சம் கண்டிஷன்ஸ் இம்போஸ்ட். இப்போ 195ல சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒன்லி அப்பான் ரிசீவிங் எ கம்ப்ளைண்ட், ஒன்லி கம்ப்ளைண்ட் கேஸாக தான் வரணும். அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. 195 1Aல சம் அஃபென்சஸ் ஆஃப் த ஐபிசி செக்ஷன் ஃப்ரம் த செக்ஷன் 172 to 188. ஓகே, 172ல இருந்து 188 வரைக்கும் ஐபிசி அஃபென்சஸில் ஒரு ப்ரொசீடிங்ஸு ஒரு மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒன்லி பை வே ஆஃப் எ கம்ப்ளைண்ட் டு மேஜிஸ்ட்ரேட். ஓகே, நல்லா புரியணும். there is no police case for the offenses mentioned under section 195 1A. போலீஸ் கேஸ் கிடையாது. அப்போ ஒரு போலீஸ் கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் கொண்டு வந்தாங்க இந்த அஃபென்சஸில் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகே, ஒன்லி கம்ப்ளைண்ட் கேஸ். தென் த காம்பிடென்சி, யார் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணணும், யார் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கணும். இப்போ 195 1Aல the offenses provided 172 and to 198. இப்போ the offensesக்கு வந்து no, there is no police case, only a complaint case. அப்போ யார் பண்ணணும் அப்படின்னா only an appropriate public servant மட்டும் அதில் கம்ப்ளைண்ட் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது இந்த ரூல்? exception to the basic rule of the criminal jurisprudence. What is the rule? Yes, anyone can set the criminal law in motion அப்படின்றதுக்கு 195ல ஒரு எக்ஸப்ஷன் வந்துடுது இம்மிடியேட்டாக. ஓகே, அப்போ காக்னிசன்ஸ் எடுக்கிறப்ப இந்த பர்டிகுலர் அஃபென்சஸில் வந்து ஒன்லி பை வே ஆஃப் கம்ப்ளைண்ட் அண்ட் மோர் ஓவர் கம்ப்ளைண்ட் பை த கன்சர்ன்ட் பப்ளிக் சர்வெண்ட் ஆர் எனி ஆஃப் த சுப்பீரியர் ஆஃபீஸர் ஆஃப் த பர்டிகுலர் பப்ளிக் சர்வெண்ட் 195 1Aல. ஸோ அதேமாரி 1Bல இப்படி ட்ராவல் ஆகுது. 1Bல some offenses provided, in particularly forgery documents, giving false evidence. 195 1Bல பார்த்தீங்கன்னா there are two subclasses. Okay, some offenses provided under Indian Penal Code. அப்போ அந்த மாதிரி கேசஸில் false evidence produced or given before the court of law or judicial proceedings or any other கோர்ட்ஸ். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி. ஓகே, ஃபோர்ஜரி கேசஸில் வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் கிவன் இன் எவிடன்ஸ் பிஃபோர் த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஓகே, அந்த மாரி கேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் மஸ்ட் பி எ கம்ப்ளைனன்ட்.
அப்போ கோர்ட் என்ன பண்ணணும், அதில் வந்து கம்ப்ளைண்ட் கேசஸ் தான், அதுலேயும் ப்ரைவேட் பர்சன்ஸ் நாட் அலோவ்டு. ஓகே, த டாக்குமெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் produced or given in any judicial proceeding. அப்போ given in any judicial proceeding அந்த கஸ்டடியல் லிகேஷன் அப்படின்றோம் நம்ம. அப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறப்ப ஒன்ஸ் டாக்குமெண்ட் வந்து உள்ள ஃபைலிங் எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் நம்பர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஃபைலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்தோன்னே அது என்ன ஆயிடுது, கோர்ட் டாக்குமெண்ட் ஆயிடுது. ஸோ அப்புறம் எவிடன்ஸில் எக்ஸிபிட்டாக மார்க் பண்ணுறோம். ஓகே, அப்போ டாக்குமெண்ட் என்ன ஆயிடுது, கோர்ட் டாக்குமெண்ட் ஆயிடுது. இப்போ அந்தமாரி கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் எனி ஃபோர்ஜரி கமிட்டட் அப்படின்னா only the court should be initiate the proceedings by way of prepare a complaint. அப்போ கோர்ட் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லைனா எனி பர்சன் ஆத்தரைஸ்டு பை த கோர்ட் ஆர் எனி பர்சன் ஆத்தரைஸ்டு பை த கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட் விச் பர்டிகுலர் கோர்ட் இஸ் சப்பார்டினேட். ஓகே, அப்போ அந்த சுப்பீரியர் கோர்ட்டு அப்படின்றதுல அவங்க கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒன்லி கம்ப்ளைண்ட் கேஸ் தான். 195 1A or 1B, there is no police case, only complaint case. அதே மாதிரி காம்பிடென்சி, அந்த பப்ளிக் சர்வன்ட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் டு த மேஜிஸ்ட்ரேட். only the court prepare a complaint to the magistrate. அப்போ அந்த having jurisdiction, magistrate having jurisdictionக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து போகணும். ஓகே, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த 195B ஒரு கம்ப்ளைண்ட், ஈவன் த கோர்ட் ப்ரிப்பேர் எ கம்ப்ளைண்ட். ஓகே, ஈவன் த கோர்ட் ப்ரிப்பேர் எ கம்ப்ளைண்ட், த கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் டு த மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து போகணும். கம்ப்ளைனன்ட் இஸ் எ கோர்ட் ஆர் எனி பர்சன் ஆத்தரைஸ்டு பை த கோர்ட். ரெண்டு பேரும் தான் இதில் வந்து கம்ப்ளைனண்ட்டாக வர முடியும், வேறு யாரும் இதில் வந்து வர முடியாது. எனி அதர் ஃபார்மாலிட்டிஸ் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து செக்ஷன் 340 343 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த 195ல் கோர்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணணும், ஒரு ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணணும் 340ல். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் அப்படின்றது முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் டு த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ 195ல் இந்த கேசஸ் இருக்குது. அப்போ எக்ஸப்ஷன் ஆகுது. அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறப்ப நாட் ஓன்லி த ஜூரிஸ்டிக்ஷன், நாட் ஓன்லி த லிமிட்டேஷன் அண்ட் ஆல்சோ த கேசஸ், எனி ஆஃப் த கேஸ் வித்தின் 195 அண்ட் 199, between the 195 to 199. இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றும் ஒரு டீவியேஷனில் இருக்கும். 195 வந்து கம்ப்ளைனண்டோட காம்பிடென்சி, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆர் கோர்ட் அவங்க தான் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண முடியும். தேர் இஸ் நோ போலீஸ் கேஸ். ஸோ அதேமாதிரி 196ல் ஓகே, 196 வர்றப்ப வாட் இஸ் 196 CrPC. வாட் இஸ் 196? எஸ், ஒரு பர்டிகுலர், அதாவது அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அந்த மாதிரி அஃபென்சஸில், அது ஒரு பர்டிகுலர் அஃபென்சஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, சம் கண்டிஷன்ஸ் இம்போர்டு அண்ட் கிரிமினல் கான்ஸ்பிரசி டு கமிட் சச் அஃபென்சஸ். ஸோ இந்த அஃபென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் மே பி எ போலீஸ் கேஸ் ஆர் கம்ப்ளைண்ட் கேஸ் பட் ப்ரீவியஸ் சாங்ஷன் இஸ் நெசசரி. Chapter 6 and 153 and 505 there are some offenses provided 196ல். ஸோ அந்த அஃபென்சஸில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கணும், லிமிட்டேஷன் பார்க்கணும், ப்ரீவியஸ் சாங்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் அஃபென்சஸ் சாங்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், ப்ரீவியஸ் சாங்ஷன் இந்த பர்டிகுலர் அஃபென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி டு கமிட் சச் அஃபென்சஸ். ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி, வாட் இஸ் penal provision in Indian Penal Code? 120B. How many part provided under section 120B? 2
parts provided 120B. First one, death, life, or above 2 years and upwards. 2 years or upwards. That's the first part. Second part, 2 years and below. If any of the offense, so if the accused want to commit offense to form criminal conspiracy, so suppose in case the offense below the punishment 2 years and below, so criminal conspiracy to commit such offense. இப்போ ஒரு offenseல 1 year தான் punishment-னு வெச்சுக்கோங்க. Maximum punishment punishable with imprisonment 1 year, maximum to 1 year. இப்போ அந்த offense-க்காக some criminal conspiracy form பண்ணிட்டாங்க. Okay. இப்போ police register a case or complaint case whatever may be. இப்போ magistrate cognizance எடுக்கறப்ப 2 years or below punishable with imprisonment 2 years or below அப்படினு இருந்துச்சுனா criminal conspiracy to commit such offense இருந்துச்சுனா consent வேணும். Consent of the state government or district magistrate is necessary. 196 ல ஒரு criminal conspiracy ல other than the offenses punishable with death or life or 2 years or upwards, other than the offenses, any of the criminal conspiracy to commit such other offense, consent of the state government or district magistrate is necessary. அப்போ 196ல அந்த லிமிட்ல வரப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி சாப்டர் 6ல offenses against state and 153 and 505 அந்த மாதிரி வர்றப்ப ப்ரீவியஸ் சாங்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். கான்ஸ்பிரசி அப்படின்னு வர்றப்ப கன்சென்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 197 அப்படின்னு வரப்போ அங்கேயும் the important matter is a sanction. Okay, 197, what is 197 CrPC? 197 public servant, prosecution of public servants and judges அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த 197ல இது ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகே, ப்ரொடெக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீ மோடில் ஒரு ப்ராசிக்யூஷனை யூ கேனாட் இனிஷியேட் அகேன்ஸ்ட் த பப்ளிக் சர்வெண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட முடியாது. ஒரு ப்ரொடெக்ஷன். ஏன்னா அவங்க ஃபியர்லெஸ்லி என்ன பண்ணணும், அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ ஒரு ப்ராசிக்யூஷன் ஒரு ஈஸியான விஷயமா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷன் என்ன ஆகும், பாதிக்கப்படும். அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொடெக்ஷன். அப்போ ப்ரீவியஸ் சாங்ஷன் இருக்கணும். ப்ராசிக்யூஷன் அகேன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட், ஜட்ஜஸ் ஆர், இதெல்லாம் முக்கியம் இல்லையா? ஏன்னா 198A ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டவுரி 498A, டவுரி 498A other than the aggrieved person, any other person competent to complaint to initiate a proceedings அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ யார், ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் அந்த மாதிரிலாம் வருது. அப்போ அதில் யார் இல்லைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் பாண்டிச்சேரியில் கேட்டிருந்தாங்க. இப்போ 197ல் ப்ராசிக்யூஷன் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் ஜட்ஜஸ்ன்னு வர்றப்ப உள்ள நீங்கள் சப்செக்ஷன் 1ல் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நோ மேஜிஸ்ட்ரேட் டேக் காக்னிசன்ஸ் அகேன்ஸ்ட் த பிரசன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜட்ஜஸ், பப்ளிக் சர்வெண்ட்ஸ் ஆர் ஜட்ஜஸ் ஆர் ஸ்பெசிஃபிக்காக அந்த வேர்டு இருக்குது, மேஜிஸ்ட்ரேட்ஸ்ன்ற வேர்டு இருக்குங்க. ஓகே, ஹூ இஸ் ஆர் வாஸ் அப்படின்றோம். Who is or was a public servant, judge or magistrate. அப்போ what is the meaning? Who is or was. இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு வேர்டுலேயும் பிரேஸ்லேயும் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் இந்த சாப்டரில். ஏன்னா காக்னிசன்ஸ் ரொம்ப சிம்பிளாக அந்த வேர்டு நம்ம கிராஸ் பண்ண முடியாத ஒரு வேர்டு. ஸோ அதை இக்னோர் பண்ணவே முடியாது. இன்றைக்கு ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கிளாஸஸ் எடுத்தால் கூட அந்த பர்டிகுலர் டேமை சிஆர்பிசியில் நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது. ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேசிக் திங். ஓகே, அந்த காக்னிசன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ கண்டிஷன்ஸ் இப்போ வருது பாருங்கள். அப்போ ஹூ இஸ் ஆர் வாஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ப்ரொடெக்ஷன் அண்டர் 197
not only the functioning public servant. ஸோ பப்ளிக் சர்வெண்ட்டாக ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டுறவருக்கு மட்டும் கிடையாது. நாட் ஓன்லி த பப்ளிக் சர்வெண்ட், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட் who is on working. So also the retired persons, okay, retired personsக்கும் 197ல அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஸோ இது ஒரு கொஸ்டின் ஃப்ரேமா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜ் வந்து இது திரும்ப 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 நம்ம பேராக் படிக்கிறப்ப நம்மள அறியாமலே ஒரு கேள்வி வரும். கிராஸ் பண்ணி போகக்கூடாது. ஏன் இந்த இடத்துல எஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆர் வாஸ்ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்ரிஸ் போகணும். கமெண்ட்ரிஸ் எடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகே, கமெண்ட்ரிஸ் எடுத்து படிக்க பழகலாம், தப்பே கிடையாது. இப்போ ஏன்னா இப்போ வர பெரும்பாலும் வந்து நல்ல இந்தமாரி கரிக்குலம் அந்த அகாடமிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அட்வான்ஸஸாக இருக்குது. ஓகே, அட்வான்ஸஸாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ கமெண்ட்ரிஸ் படிக்கணும். ஓகே, அப்போ இஸ் ஆர் வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா த ப்ரொடெக்ஷன் ஆல்சோ டு த ரிட்டையர்ட் பர்சன்ஸ் ஆல்சோ. ஓகே சார், ரைட். ஓகே, எப்போ இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு? ஆஃபிஷியல் கெப்பாசிட்டியில் அந்த ஆஃபிஷியல் டியூட்டியோடு இருக்கணும். ஓகே, while discharging his official duty or purporting to be discharge his duty, official duty ரெண்டு இருக்கணும். இப்போ லேட்டஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு வெர்டிக்ட் கொடுத்தாங்க. இந்த 197 ரிலேட்டடாகவே தான். நாட் ஓன்லி த ப்ரொடெக்ஷன் டு த ஆஃபிஷியல் டியூட்டி டிஸ்சார்ஜ்டு பை த பர்டிகுலர் பப்ளிக் சர்வெண்ட், some extend to the duty which is attached to the official duty. Okay, justice நம்ம ஜஸ்டிஸ் வி தாமஸ் பிரம்மன் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன். ஓகே, அந்த ஆஃபிஷியல் டியூட்டி மட்டும் கிடையாது, தி எனி அதர் டியூட்டி அட்டாச்டு டு த ஆஃபிஷியல் டியூட்டி. அப்போ அதுவும் வந்துடுது. அப்போ ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரொனவுன்ஸ் பை த அபெக்ஸ் கோர்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நாட் ஓன்லி த ஆஃபிஷியல் டியூட்டி, ஆல்சோ த டியூட்டி அட்டாச்டு டு த ஆஃபிஷியல் டியூட்டி. ஓகே, அப்போ அந்த ஒரு ஸ்கோப் வந்து அதில் வருது. இப்போ எல்லாருக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. த பர்சன் ரிமூவல் ஒன்லி பை த சாங்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட், சச் பர்சன் ஒன்லி. இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு தான் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குது. எல்லாருக்குமே இப்போ ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கேடர் பார்க்குறோம். அப்போ எல்லா கேடரில் இருக்கிற பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் வரும்னா அது ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கணும் அப்படின்றதுல ஒரு டிஃபிகல்ட்டி வரும். அப்போ த பெர்சன் ஒன்லி ரிமூவல் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை த சாங்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, அது ஒரு டேம் இருக்குது அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிக்கணும். வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் exempted from prosecution and arrest president and governor? இம்பீச்மெண்ட் கிடையாது. ப்ராசிக்யூஷன்லேருந்தே அவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது கான்ஸ்டியூஷனில். அது தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி த ப்ராசிக்யூஷன், அரெஸ்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ அப்போ 197ல் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கிது. இந்த பப்ளிக் சர்வெண்ட், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றப்ப அந்த டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்போ எல்லா அஃபென்சஸுக்கும் வருமா அப்படின்னா அதான் அந்த கனெக்டட், அந்த நெக்ஸஸ் இருக்கணும். அவங்களுடைய அஃபிஷியல் டியூட்டிக்கு அந்த நெக்ஸஸ் இருந்தால் தான் இந்த 197ல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இப்போ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் 2013ல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க 197ல். இந்த offenses against women, offenses against womenல in particularly sexual offensesல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ if any of the persons committed the sexual offenses, what is provided under the explanation of the 197 inserted by 2013. ஸோ அப்போ அதில் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. அதுக்கு ப்ரீவியஸ் சாங்ஷன் தேவையில்லைன்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகே, எக்ஸ்பிரஸ்லி அந்த எக்ஸ்பிளைன்டு பை த எக்ஸ்பிளனேஷன் விச் இன்சர்டட் பை இயர் ஆஃப் 2013.
ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்போ அஃபென்சஸ் அந்த 197 வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டியூட்டியோட அந்த நெக்ஸஸ் இருக்கணும். ஓகே, அந்த அஃபென்ஸ் வந்து அஃபிஷியல் டியூட்டியோட அந்த நெக்ஸஸ் இருந்தால் தான் 197. அப்போ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட் ஒரு கம்ப்ளைண்ட் ஆர் போலீஸ் கேஸ் வருதுன்னா அப்போ மேஜிஸ்ட்ரேட் நாட் ஓன்லி லுக்கிங் ஃபார் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டேஷன் அண்ட் ஆல்சோ any of the provision attracted between 195 and 199. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு anyone can set the criminal in motion அப்படின்னு வர்றப்ப இது எக்ஸப்ஷனாக வந்துடும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏபிபி எக்ஸாம் சொல்லுவோம். பெரும்பாலும் நாங்கள் ட்ரையல் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபி அப்படின்றது. ஏபிபி எழுதாமல் இருக்கிறவங்க, அது கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அதை கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஏபிபி ஒரு தடவையாவது எழுதுவாங்க. ரொம்ப லைக் பண்ணி போகிற ஒரு ஜாப்பாக இருக்கும் ஏபிபி அப்படின்றது. ஸோ அதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எக்ஸப்ஷன் டு த ரூல் எனி ஒன் கேன் செட் த கிரிமினல் லா இன் மோஷன் அப்படின்னு. ஆனால் ஒரு பெரிய விஷயம் அதில் இருக்குது, பெரிய விஷயமே இருக்குது. இன் பர்டிகுலர்லி த ஹார்ட் ஆஃப் த சிஆர்பிசி அப்படின்னு பார்க்குறப்ப சாப்டர் 14. அப்போ நிறையா விஷயங்களை வந்து அதில் டீல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அப்போ 198 சிஆர்பிசியில் 198 offenses relating to marriage under Indian Penal Code. What is the chapter? ஐபிசியில். இதில் சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா 20, ஐபிசியில் அண்டர் த சாப்டர் ஹெட்டிங் ஆஃப் offenses relating to marriage இருக்கும். ஆனால் 188 பார்த்தீங்கன்னா offenses against marriage, offenses against marriage. ஸோ இங்கேயும் 198 பார்த்தீங்கன்னா there is no scope of police cases, only a complaint case. ஓகே, இப்போ நம்ம 196 195 சொன்னோம் 172 to 188 any of the offense under the Indian Penal Code. அப்போ only by way of the filing complaint by the concerned public servant and by way of filing complaint. ஓகே, அவங்க தான் ஃபைல் பண்ண முடியும். இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம அபெக்ஸ் கோர்ட்டில் ஒரு மேட்ரு வந்தது. 188 வந்து so many எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 188 ஐபிசியில். ஓகே, 188 ஐபிசியில் so many எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணுறப்ப அதில் ஓகே இந்த பர்டிகுலர் அஃபென்சஸ் 172 188 வரைக்கும் 195 வந்து the condition, what is the condition? No magistrate take cognizance. Okay, அப்போ at the time of taking cognizance that is a matter. Okay, and not at the time of registering a case. 198 அப்படின்னு பார்க்குறப்ப offenses against marriage, offenses against marriage அப்படின்னு பார்க்குறப்ப சொன்ன மாதிரி சாப்டர் 20ல் ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா offenses relating to marriage அப்படின்னு இருக்கும். offenses against marriage அப்படின்னு கிடையாது. அப்போ பர்டிகுலர் offenses மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா பெகாமி 494 அண்டு சப்ரஷன் ஆஃப் ஏர்லி மேரேஜ் 495 அந்த மாதிரி வரும். ஸோ எனி ஆஃப் த offenses fell under chapter 20 offenses relating to marriage அப்படின்னா only prepare a complaint case தான். there is no scope of register a FIR. ஓகே, FIR ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகே, there is no FIR, there is no police report, only a complaint. ஸோ அதேமாரி காம்பிடென்சி வருது. aggrieved party can prepare a complaint, aggrieved party can prepare a complaint 198ல. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ்னு அப்படின்னு வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ்னு வரப்போ இப்போ 494 பைகாமி சொல்கிறோம். 494 பைகாமியை பொறுத்த வரைக்கும் only the wife is an appropriate person to initiate a complaint, prepare a complaint. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா the relatives, parents, father, mother, brother, sister அப்படியே வருவாங்க. அப்போ பெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் ஆண்ட்டு, மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட் இப்படிலாம் வருவாங்க. ஆனால் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஓகே பெகமின்றது யாருக்கு வேணாலும் வரலாம். யூனோ பெகமே அப்படின்றது எனி ஆஃப் த ஸ்பவுஸ் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் எதர் ஸ்பவுஸ். ஹஸ்பண்டு இருக்கிறப்ப ஒய்ஃபு பண்ணாலும் ஒய்ஃபுக்கு வந்து சார்ஜ் வரும்.
ஓகே. ஒய்ஃப் இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் அவருக்கும் சார்ஜ் வரும். அதில் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் சார்ஜ் வரும்னு நினைக்காதீங்க பிகாமியை பொறுத்த வரைக்கும். ஓகே, போத் த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே அந்த சார்ஜ் வரும். யாரும் அவங்க லைஃப் டைமில் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணால் அவங்களுக்கு அந்த சார்ஜ் வரும். அப்போ என்ன பண்ணணும், ஒன்லி கம்ப்ளைண்ட் கேஸ் தான். ஒன்லி த அக்ரீடு பார்ட்டி கேன் ப்ரிப்பேர் எ கம்ப்ளைண்ட். அதர்வைஸ் ரிலேட்டிவ்ஸ்னு வர்றப்ப ஒன்லி அண்ட் பிகாஃப் ஆஃப் ஒய்ஃப். when wife is a aggrieved partyன்றப்ப மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ்க்கு பெர்மிட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் இஸ் ஏ அக்ரீவ்டு பார்ட்டின்றப்ப there is no such permission. ஓகே, அப்போ ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்காங்க. ஹஸ்பண்டு, இப்போ ஹஸ்பண்டு வந்து என்ன பண்ணுற, ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப ஒய்ஃப் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப ஒய்ஃப் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. 494 அவங்க மேலே ஒய்ஃப் மேலே கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணணும். ஆனால் அவர் நாட் ஏபிள் டு ப்ரிப்பேர் எ கம்ப்ளைண்ட். அப்போ எந்த சுச்சுவேஷனில், ஸோ ஒர்க்கிங் அண்டர் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஒர்க்கிங் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், எனி ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுன்னா அவர் யாரையாவது டெபிட் பண்ணால் அவங்க கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணலாம். ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும்தான் இருக்குது. வென் ஹஸ்பண்ட் இஸ் ஏ அக்ரீவ்டு பார்ட்டி, இஸ் அன் அக்ரீவ்டு பார்ட்டி அப்படின்னா அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தார்னா அவர் சார்பாக வேறு யாராவது கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஒய்ஃப், வென் ஒய்ஃப் இஸ் அன் அக்ரீவ்டு பார்ட்டி, அப்போ மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர்றாங்க. ஈவன் அதில் ஒரு பாருங்கள், அந்த 494 495க்கு ஒய்ஃப் அக்ரீடு பார்ட்டி அவங்களால கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா ஃபாதர் வரலாம், மதர் வரலாம், பிரதர் வரலாம், சிஸ்டர் வரலாம், இதெல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. அப்புறம் மெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் அங்கிள் இவங்கெல்லாம் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இன் பிளட்டு, அடாப்ஷன் இப்படிலாம் கொண்டுட்டு வருவாங்க. கடைசி அவங்களும் தே கேன் ஆல்சோ ப்ரிப்பேர் எ கம்ப்ளைண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் சச் ஒய்ஃப் ஃபார் அன் ஆஃபென்சஸ் அண்டர் செக்ஷன் 494 ஆர் 495. அதில் ரெண்டு பேரை சேர்த்துருப்பாங்க. அந்த ஆன் பிகாஃப் ஆஃப் ஒய்ஃபு வர்றப்ப யார் கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்றப்ப சன் ஆர் டாட்டர் அப்படின்னு சேர்த்துருப்பாங்க அந்த ப்ரொவிஷனில். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இமேஜினே பண்ண மாட்டோம். ஒரு பெகாமி சார்ஜில் வந்து ஒரு மகனோ மகளோ எப்போ வந்து கம்ப்ளைண்ட் வருவாங்க நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போமா, பண்ண மாட்டோம். ஆனால் அங்கே இருக்குது ப்ரொவிஷனில் சன் ஆர் டாட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த ரிலேட்டட் ப்ரொவிஷன் இருக்குது. அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ் வருது அப்படின்னா போலீஸ் கேஸாக இருந்தால் அவர் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் கேஸாக தான் வரணும். அப்போ கம்ப்ளைண்ட் யார் ஃபைல் பண்ணணும், அக்ரீடு பார்ட்டி ஆர் எனி அதர் பர்சன்ஸ் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 198 அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதர்வைஸ் வந்து அதை எடுத்துக்க முடியாது. சம் கேஸஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அலாங் வித் 494 சம் அதர் அஃபென்சஸ். ஓகே, ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், 494க்கு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக வேறு சில அஃபென்சஸையும் சேர்த்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆனால் கொஸ்டின் எப்போ வருது அப்படின்னா அட் த டைம் ஆஃப் டேக்கிங் காக்னிசன்ஸ் தான் அந்த கொஸ்டின் வருது. மேஜிஸ்ட்ரேட் ஃபைலுக்கு எடுத்துக்கலாமா எடுக்க வேணாமான்னு. அதனால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி சில நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. 494 அப்படின்னா அந்த கேஸ் எங்கே வரணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கேஸை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் வரணும். எனி அஃபென்சஸ் இந்த சேம் டிரான்சாக்ஷன் கமிட்டட் இந்த சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா எனி அதர் அஃபென்சஸ் வந்தாலும் அந்த அஃபென்சஸோடு சேர்ந்தாலும் கம்ப்ளைண்ட்டாக தான் வரணுமே ஒழிய போலீஸ் கேஸுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. அதேமாரி தான் 188 சுப்ரீம் கோர்ட்டில் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்து இந்த எஃப்ஐஆர்லாம் வந்து ஏன் அவங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர் எ கேஸ் வென் கொஸ்டின் அரைஸ் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். அதேமாரி தான் 188க்கு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு ஓகே. ஆனால் காக்னிசன்ஸ் எடுக்க முடியுமா போலீஸ் ரிப்போர்ட்டில், எடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் கேஸாக தான் வரணும். அப்போ அதோட வேறு சில சம் அதர் அஃபென்சஸ் வருது, 323 294B 506 Part 1 அந்த மாரி வருதுன்னா கூட போலீஸ் கேன் நாட் ரெஜிஸ்டர் எ கேஸ், போலீஸ் கேன் நாட் இன்வெஸ்டிகேட் த மேட்டர், போலீஸ் கேன் நாட் ஃபைல் எ போலீஸ் ரிப்போர்ட். அப்போவே என்ன பண்ணணும், அந்த பப்ளிக் சர்வெண்ட் கம்ப்ளைண்ட் கேஸாக தான் ஃபைல் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ தென் 198A பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அஃபென்ஸு. 498Aக்காக ஒரு போலீஸ் கேஸ் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம்.
498A ஒரு போலீஸ் கேஸ் வந்து anyone can set the criminal law in motion for an alleged offense under section 498A. ஆனால் கம்ப்ளைண்ட் கேஸ்ன்னு வந்துச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. only the aggrieved party or on behalf of any other relatives, father, mother, அந்த ஆர்டரில் இருக்கிறவங்க தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ 197 offenses relating to marriageன்னு வருது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா adultery related adultery வந்து ஸ்ட்ரக் டவுன் ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட்? ஜோசப் சைனில் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. ஜோசப் சைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் 497 வந்து ஸ்ட்ரக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ 197 அனதர் ரிமைனிங் ப்ரொவிஷன் ஐபிசியில் 376 ரேப் ரிலேட்டடாக ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த ரேப் கமிட்டட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஓன் ஒய்ஃப், ஓகே, பிலோ த ஏஜ் ஆஃப் 16 years ஏர்லியராக இருந்தது. அப்போ அந்த கேசஸில் மட்டும் அந்த எக்ஸப்ஷனாக இருக்கும், ரேப்பில் வந்து எக்ஸப்ஷனாக இருக்கும். அந்த கேசஸில் வந்து மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஓகே, ஒய்ஃப் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணிட்டாங்க ரேப்பில், ஆனால் வித்தின் 1 year எடுக்கணும், காக்னிசன்ஸ் எடுக்கணும், ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓன் ஒய்ஃப் பிலோ த ஏஜ் ஆஃப் 16 years இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் ஒய்ஃப் கொடுக்குறப்ப அந்த கேஸில் காக்னிசன்ஸ் எடுக்கிறப்ப வித்தின் 1 year அது என்ன இருக்கணும், காக்னிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பார் இருக்கும். ஆனால் இப்போ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் எக்ஸப்ஷன் பீயிங் எ ஓன் ஒய்ஃப்? இப்போ அந்த எக்ஸப்ஷன் இருக்கா? அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்ல, ஈவன் ஒய்ஃபாக இருந்தாலும் வித்தவுட் கன்சர்ன்டு வித் கன்சர்ன்டு டசன்ட் மேட்டர். ஒய்ஃபாக இருந்தாலும் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 years அப்படின்னு இருந்தால் போக்சோவில் வந்துடும். ஓகே, ஸ்பெஷல் ஆக்ட், ஸ்பெஷல் என்ஆக்ட்மெண்ட்டு. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸப்ஷனை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்க, ரெட்டிங் டவுன் சொல்கிறோம், டாக்டரின் ஆஃப் ரெட்டிங் டவுன். அந்த பார்சியலாக ஒரு ப்ரொவிஷனில் கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை ஸ்ட்ரக் டவுன் பண்ணாமல் எனி ஆஃப் ஒரு சச் ப்ரொவிஷன் எனி ஆஃப் த ஒரு போர்ஷன். அப்போ அந்த 197 அந்த பர்டிகுலர் போர்ஷன் அப்போ என்ன பண்ணுறாங்க, 376 ரேப்பில் 375 ரேப்பில் அந்த எக்ஸப்ஷன் என்ன பண்ணுறாங்க, அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓன் ஒய்ஃபாக இருந்தாலும் பிலோ ஏஜ் ஆஃப் 18 years அப்படின்னா கன்சன்ட்டே இருந்தாலும் அது என்னது, ரேப்பு தான். ஆல்சோ ஃபேல் அண்டர் போக்சோ ஆஃபென்ஸு. ஸோ அந்த டிசைட் பண்ண ஜட்ஜ்மெண்ட் தான் இண்டிபெண்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, டாக்டரின் ஆஃப் ரெட்டிங் டவுன் அப்படின்றதில் அந்த என்ன பண்ணுறாங்க, அகைன்ஸ்ட் ஹிஸ் ஓன் ஒய்ஃப் ஆஃபென்ஸ் வரும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் போய்கிட்டு இருக்கு, ஈவன் ஒய்ஃப் வித்தவுட் கன்சன்ட் ஈவன் எபோவ் 18 years வித்தவுட் கன்சன்ட் இல்லைனாலே ரேப்பில் கொண்டுட்டு வரலாமா வேணாமான்னு இப்போ டாக் கோயிங் ஆன். தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுவுமே அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ கன்சன்ட் நெசசரி அப்படின்றாங்க. ஈவன் ஒய்ஃபாக இருந்தாலும் வித்தவுட் கன்சன்ட் அப்படின்னா ரேப்பில் கொண்டுட்டு வரலாமான்னு ஒரு கொஸ்டின் டெல்லி ஹைகோர்ட்டில் அதை டிசைட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் அந்த எக்ஸப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த டாக்ட்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரைன் ஆஃப் ரெட்டிங் டவுன். ஸோ இதே சேம் ரெட்டிங் டவுன் ரூல் அப்ளிகபிள் டு ஆல்சோ சம் அஃபென்ஸ் அண்டர் இந்தியன் பீனல் கோட். ஐடியா இருக்கா? அதுவுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். எப்படி நீங்கள் ஜோசப் சைன் சொன்னீங்களோ அதேமாரி ஒரு சிமிலர் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட், அதே சேம் டாக்டரின் வந்து அப்ளை பண்ணுறாங்க. என்ன சார், ஸ்ரேயா சிங்கிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை 66A. ஓகே, அதே சேம் டாக்டரின் ஆஃப் ரெட்டிங் டவுன் சொல்கிறீங்களா? இப்போ ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 377 இருக்குது. அன்நேச்சுரல் ஆஃபென்ஸும் சொல்லணும்ல, அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு. ஓகே, அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த 377 ஃபேல் அண்டர் த ஹெட் ஆஃப் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் அ பாடி, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி. ஆனால் 377ல் அனிமல்ன்ற வேர்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அனிமல் அப்படின்ற வேர்டு இருக்கும், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 377 அன்நேச்சுரல் ஆஃபென்ஸ்னால் நம்மளுக்கு இதெல்லாம் மைண்டுக்கு வராது. ரீட், டெட் பாடி வராது, அனிமல் இருக்கும். ஓகே, அனிமல் இருக்கும்.
377ல் அனிமல் இருக்கும். அதேமாரி அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் நேச்சர் கோஆர்டினல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னா அது அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வித் கன்சென்ட் அப்படின்னா 377 இஸ் நாட் அன் அஃபென்ஸ். வித் கன்சென்ட் அப்படின்னா 377 அன்நேச்சுரல் அஃபென்ஸ் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டிசைட் பண்ணாங்க? நவ்ஜத் ஜோகர் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இதே சேம் ரூல், சேம் டாக்ட்ரின் அப்ளிகபிள், டாக்ட்ரின் ஆஃப் ரெட்டிங்டவுனில் 377 வரும். அவர் சொன்ன மாதிரி பாடி, டெட் பாடி sexual offense, that means the intercourse committed on the dead body. இப்போ கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிசைட் பண்ணாங்க. ஓகே, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது அந்த டைமில் நம்மளுக்கு இங்கே பத்தலை. ட்ரையல் வந்து ஒண்டர்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அப்பீல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஆஃப்டர் த பர்சன் டைடு கமிட்டட் இன்டர்கோர்ஸ் அப்படின்றதுனால நாட் வித்தின் த பர்வியூ ஆஃப் ரேப் அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்பாங்க. அப்போ ஒரு டெட் பாடியில் ஒரு கமிட்டட் செக்ஸ் அப்படின்னா 377 வருமா அப்படின்னா தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் எனிவேர். கிடையாது, இல்லை. 377 வந்து பாடி. அப்போ பாடி அப்படின்னா மேன், உமன் அப்படின்னா ஐபிசியில் ஜென்ரல் எக்ஸ்பிளேஷனில் போய் பார்த்தீங்கன்னா லிவிங் மேன் ஆர் உமன் அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் நீங்கள் அஃபென்ஸ் கமிட் பண்ண முடியும் ஐபிசியில். இப்போ இந்த செக்ஸுவல் அஃபென்சஸில் டெட் பாடி அகேன்ஸ்ட் டெட் பாடி அப்படின்றப்ப தேர் இஸ் நோ சச் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன். ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன், ஸ்பெசிஃபிக் அஃபென்ஸ் டிஃபைன்டு அண்ட் பனிஷ்மெண்ட் ப்ரொவைடட். இங்கே இல்லை. அப்போ 377 கொண்டுட்டு வர முடியுமானா கொண்டுட்டு வர முடியாது. நம்ம காலேஜில் படிக்கிறப்ப 377க்கு ஐபிசி கிளாஸஸ் எடுக்கிறப்ப ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இது காமனாக வந்துடும், அகேன்ஸ்ட் த ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்றப்ப அது என்னென்னவோ இருக்கோ அது எல்லாமே ஒரே சிங்குலர் வேர்டில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. யாருக்கா யாவம் இருக்கா? அதுதான் ப்ரொவிஷன்லேயே இருக்கே. சோடோமி அப்படின்வாங்க, சோடோமின்வாங்க. அதில் அகேன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் நேச்சர் எதென்ன இருக்கோ எல்லாமே அதில் என்ன வந்துடும், சோடோமியில் வந்துடும். இப்போ அவர் சொன்னது வந்து அகேன்ஸ்ட் த உமன், அந்த அகேன்ஸ்ட் டெட் பாடி அப்படின்றப்ப நெக்ரோஃபிலியான்வாங்க, அதை நெக்ரோஃபிலியா அப்படின்வாங்க. ஸோ அதேமாரி நிறையா நேம் இருக்குது அந்தமாரி ஒவ்வொன்றுக்கும். ஆனால் இது எல்லாமே எதில் வந்துடும், அண்டர் த ஹெட் ஆஃப் சிங்கிள் ஹெட் ஆஃப் சோடோமி அதில் வந்துடும். ஓகே, அப்போ 197ல் இந்த 376 ரேப்போட அந்த எக்ஸப்ஷன் வந்து ஸ்ட்ரக் டவுன் ஆனதுனால ஆல்சோ த ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 197 அதில் சப்செக்ஷன் 6ல் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் என்ன ஆயிடுது, ஸ்ட்ரக் டவுன் ஆயிடுது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ஷன் வந்து ஓன் ஒய்ஃப்க்கு அகேன்ஸ்ட் ரேப் கமிட்டடுன்னா இஸ் நாட் அன் அஃபென்ஸ்னு இருந்ததை ஸ்ட்ரக் டவுன் பண்ணதுனால 197ல் ரிலேட்டட் டு தட் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் அதுவும் என்ன ஆயிடுது, ஸ்ட்ரக் டவுன் ஆயிடுது. 198ல் அந்த ஸ்பெசிஃபிக் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. 198A அப்படின்றது ஒன்லி அப்ளிகபிள் 498A. ஃபைனலி 199 அப்படின்றது அஃபென்சஸ் எதுக்கு, ஒன்லி த அஃபென்ஸ் இஸ் டெஃபமேஷன் தான். அப்போ டெஃபமேஷன் கேஸும் என்ன பண்ண முடியாது, போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணாலும் போலீஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியாது. அப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணக்கூடாது, காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது. அப்போ ஒன்லி ப்ரிப்பேர் எ கம்ப்ளைண்ட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். அப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ண முடியாது, டெஃபமேஷனில் போலீஸ் கேஸில் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது, ஒன்லி எ கம்ப்ளைண்ட் கேஸ் தான். ஓகே, ஸோ அதில் அதேமாரி பார்த்தீங்கன்னா அவர் ஃபைல் பண்ணலை, அக்ரீவ்டு பார்ட்டி வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னா ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யாரையாவது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும், டெபியூட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணிக்கலாம், டெஃபமேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஆனால் டெஃபமேஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் த மைனர் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 years ஆர் இடியட் அண்ட் லுனாட்டிக் அப்படின்னா தான் ஆன் பிகாஃப் ஆஃப் தட் பர்சன் வந்து வேறு யாராவது வரலாம். அதர்வைஸ் ஒரு நார்மல் பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஆன் பிகாஃப் ஆஃப் நார்மல் பர்சன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு வந்து அது என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து அந்த பவர் கொடுக்கணும், கொடுத்தா தான் ஃபைல் பண்ண முடியும். டெஃபமேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். ஸோ அதில் 199ல் 2ன்னு இருக்கும், சப்செக்ஷன் 2 ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் தான், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதில்ல. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ரிஃபர் எ கம்ப்ளைண்ட் ஃபார் அன் ஆஃபென்ஸ் டெஃபமேஷன்.
எங்கே ஃபைல் பண்ணுவார் அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவார். ஓகே, அப்போ த டெஃபேம்டு மேட்டர்ஸ் பாஸ்ட் அகேன்ஸ்ட் த டிக்னிட்டரிஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆர்டரில் பப்ளிக் சர்வெண்ட்டும் வருவாங்க. பப்ளிக் சர்வெண்ட் அஃபேர்ஸ் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க ஆன் பிகாஃப் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் ஆல்சோ. ஓகே, அப்போ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணலாம், எனி ஆஃப் த டெஃபேம்டு மேட்டர் பாஸ்ட் அகேன்ஸ்ட் சச் டிக்னிட்டரிஸ், அப்போ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் டெஃபமேஷனில். ஒரு எக்ஸப்ஷன் ரூல் இது. நேராக போய் எங்கே ஃபைல் பண்ணணும், செஷன்ஸ் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணலாம். நார்மலாக செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா 190 நம்ம காங்கிரஸ் நம்ம அதை ஆக்சுவலி இந்த எக்ஸப்ஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, 190 நம்ம டீட்டெயிலாக போகல, 190லேருந்து 194 வரைக்கும் காக்னிசன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு த 190 யார் எடுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி த மேஜிஸ்ட்ரேட். ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்ன்றது யார், மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவங்க மட்டும்தான் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்ன்றது இப்போ நம்ம இல்லை. ஓகே, கிடையாது. 190 பொறுத்த வரைக்கும் ஒன்லி த மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் empowered to take cognizance or otherwise specially empowered by the CJM any second class magistrate. ஓகே, இந்த ரூல் இருக்குது. அப்போ செஷன்ஸ் கோர்ட் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 193ல் ஸ்பெசிஃபிக்கலி barred from taking cognizance by the செஷன்ஸ் கோர்ட். ஒரு மர்டர் கேஸாக இருந்தாலும் அது கம்ப்ளைண்ட் கேஸாகவும் வரலாம். கம்ப்ளைண்ட் கேஸ் அப்படின்றப்ப there is no bar, any offense file under chapter 15. கம்ப்ளைண்ட் கேஸில் நீங்கள் எந்த அஃபென்ஸ் வேணாலும் கொண்டுட்டு வரலாம். ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் தான் அப்படின்லாம் கிடையாது. எந்த அஃபென்ஸ், ஒரு போலீஸ் எந்தெந்த கேஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுமோ அதை ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் கொண்டுட்டு வரலாம். இன் ஃபர்தராக ஒரு விஷயம் சொல்லப்போனால் சிஆர்பிசிலேயோ ஸ்பெஷல் என்ஆக்ட்மெண்ட்லேயோ இந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் கம்ப்ளைண்ட் கேஸாக தான் வரணும்னு சொல்லியிருக்கே ஒழிய எங்கேயுமே ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் போலீஸ் கேஸாக தான் வரணும்னு எங்கேயுமே கிடையாது. ஓகே, ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் கம்ப்ளைண்ட் கேஸாக தான் வரணும் அப்படின்னு there is a provision, CrPC as well as ஸ்பெஷல் என்ஆக்ட்மெண்ட். ஓகே, இப்போ ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கேபிள் நெட்வொர்க் டெலிவிஷன் அந்த ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேறு சம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138 தெரியும், இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கேஸாக தான் வரணும் அப்படின்றது. ஆனால் எங்கேயாவது இதில் மஸ்ட் ரெஜிஸ்டர்ட் as a போலீஸ் கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் த மேட்டர்னு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ 193 barred, specifically barred from taking cognizance by the செஷன்ஸ் கோர்ட்டு 193ல். அது வந்து ஒரு டிசேபிளிங் ப்ரொவிஷன், என்னேபிளிங் ப்ரொவிஷன் கிடையாது. நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டுட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கமிட் பண்ணால் செஷன்ஸ் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. அது வந்து டிசேபிளிங் ப்ரொவிஷன். காக்னிசன்ஸ் வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு எடுக்க முடியாது. அது டீட்டெயிலாக நம்ம அடுத்ததில் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி வரப்போ 199 193ல் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் எக்ஸப்ட் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை திஸ் கோடுன்னு இருக்கும். 193ல் except otherwise provided by this code no court of session shall take cognizance அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸ்பிரஸ்லி ப்ரொவைடன்றப்ப 199 சப்செக்ஷன் 2ல் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுறப்ப செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணும், டைரெக்டாக காக்னிசன்ஸ் எடுக்கும். அப்போ மட்டும்தான் அது ஒன்று இருக்குது. அதேமாரி செக்ஷன் 344ல் இருக்கும். 344ல் இப்போ நம்ம 195 சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக இருக்கும். கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபோர்ஜரி கமிட்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். அப்போ கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கும் 195க்கும் 344க்கும் இல்லை ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அதுதான் 344 எப்போ வரும் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் டெலிவரி த ஜட்ஜ்மெண்ட், அட் த டைம் ஆஃப் டெலிவர் த ஜட்ஜ்மெண்ட் ஆர் பாசிங் ஃபைனல் ஆர்டர். கோர்ட்டு என்ன பண்ணிக்கும், ஜட்ஜ்மெண்ட் ரெடி பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் ஏதோ டாக்குமெண்ட் ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க, ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றப்ப என்ன பண்ணுறாங்க, அக்யூஸ்டுக்கு ஒரு ஷோகாஸ் கொடுப்பாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, காக்னிசன்ஸ் எடுத்துக்குவாங்க. அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க, சம்மரியாக ட்ரையல் நடத்திக்குவாங்க. சம்மரியாக ட்ரையல் நடத்தினப்ப வாட் இஸ் த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் டு பி ப்ரொவைடட், வாட் இஸ் த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்
in any court try an offense by summary trial procedure. 3 months. Summary trial maximum imprisonment எவ்வளோ கொடுக்க முடியும்? 3 months தான் கொடுக்க முடியும். அப்போ 344ல் ரெண்டு கோர்ட்டுக்கு தான் at the time of deliver the judgment or passing final orders only the court of session or judicial magistrate first class. இது ரெண்டையும் நோட் பண்ணிப்பாங்க. அப்போ 2 ப்ரொவிஷன் தான் சிஆர்பிசியில். 199 சப்செக்ஷன் 2ல் ஒரு செஷன்ஸ் கோர்ட் வந்து டைரெக்டாக காக்னிசன்ஸ் எடுக்கும். 344ல் வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கும். அதர்வைஸ் நோ ஸ்பெசிஃபிகலி ப்ரொவைடட். ஓகே, 344 ஸ்டேஜ் வந்து நான் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஜட்ஜ்மெண்ட் பாசிங் ஃபைனல் ஆர்டரில் மட்டும்தான் 344 வரும். எனி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி ஆர் ஃபால்ஸ் கிவிங் ஃபேப்ரிகேட்டிங் எவிடன்ஸ் கமிட்டட் அப்படின்னா ஒன்லி 195 தான். புரியுதா உங்களுக்கு? 195 தான் வரும். ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்னாலே 195 தான் வரும். 344ல் ஜட்ஜ்மெண்ட் அப்போ மட்டும்தான் இன்வோக் பண்ண முடியும். ஓகே, அப்போ 199(2)ல் அந்த எக்ஸப்ஷன். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணலாம்? ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் போய் ஒரு டெஃபமேஷன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். அதில் அவர் டைரெக்டாக காக்னிசன்ஸ் எடுக்கலாம். அங்கேயே ஒரு கண்டிஷன் இருக்குது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிஃபோர் கோயிங் டு ப்ரிஃபர் எ கம்ப்ளைண்ட் பிஃபோர் செஷன்ஸ் கோர்ட் he must receive a previous sanction from the appropriate government. ஓகே, ப்ரீவியஸ் சாங்ஷன் இருக்கணும். ப்ரீவியஸ் சாங்ஷன் இல்லாமல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அப்படியே ஃபைல் பண்ணாலும் செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணாது? காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது 199ல். அப்போ ப்ரீவியஸ் சாங்ஷன் இருக்கும். அப்போ கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங். ஓகே, அப்போ இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சஃபிஷியன்ட்லி அவேர்டு பை த அக்யூஸ்ட். அப்போ அந்த கம்ப்ளைண்டில் அந்த ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுறப்ப செக்ஷன் 199 itself provide a limitation period, only 6 months of period. 6 monthக்குள்ளே ஃபைல் பண்ணுறதா தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் டெஃபமேஷன் there is no right to the public prosecutor. அப்போ அப்ரோப்ரியேட் பர்சன் யாருக்கு அகேன்ஸ்ட் அந்த டெஃபமேஷன் சென்டென்ஸ் பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரைட் வந்து எக்ஸ்ட்ராஸ்ட் ஆகாது. அது அவங்களுக்கு இருக்கும். இது வந்து அடிஷ்னலாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஓகே, 196லேருந்து 199. இப்போ இந்த சாப்டரில் 2 கொஸ்டின் கூட எப்படி இருந்தாலும் கேட்டுருவாங்க. 2 கொஸ்டின் கூட கேட்டுருவாங்க. பாண்டிச்சேரியில் வந்து காக்னிசன்ஸ் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? யாருக்கா ஞாபகம் இருக்கா? 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி சிவில் ஜட்ஜில், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலையும் கேட்டிருந்தாங்க, சிவில் ஜட்ஜிலையும் கேட்டிருந்தாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா காக்னிசன்ஸ் காக்னிசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் நாட் அன் அஃபெண்டர். முக்கியமானது அதான். அதெல்லாம் ஃபுல்லாக 190லே தான் கிடக்குது. மே டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ்னே இருக்கும். அந்த வேர்டே அப்படியே இருக்கும் 190ல். டேக்கிங் காக்னிசன் ஆஃப் அன் அஃபென்ஸ் நாட் அஃபெண்டர்ஸ். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எனி அதர் சுச்சுவேஷன் எனி அதர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒன்ஸ் கேஸ் மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுத்துட்டாருன்னா அது எந்த சுச்சுவேஷன்லையும் திரும்ப காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலையே வராது. 319ல் புதுசு அக்யூஸ் சேர்க்கறது, கீழே இருந்த கேஸ் வந்து மேலே அக்யூட்டல் இது மேலே மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுத்து அவர் ட்ரையல் நடத்துகிற கேஸு செஷன்ஸுக்கு கமிட்டல் ஆகி போகிறது, இல்லை ஆக்சுவலாக செஷன்ஸ் கமிட்டல் ஆகிறது, அங்கே புதுசாக அக்யூஸ் சேர்க்கறது, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, சப்ளிமெண்ட் சார்ஜ் ஷீட் கொண்டு வர்றது, இப்படி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் காக்னிசன்ஸ் வந்து அந்த ஒரு தடவை தான். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் ஆஃபென்ஸ், புதுசாக அக்யூஸ் சேர்க்கறதுனாலையோ புதுசாக விஷயங்கள் நடக்கிறதுனாலையோ அது திரும்ப வராது. அது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின் காக்னிசன்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தது 198A கேட்டிருந்தாங்க. ஓகே, 198A யார் யாரெல்லாம் ஆன் பிகாஃப் ஆஃப் த அக்ரீடு பார்ட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த சாப்டரில் வந்து மினிமம் வந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் இருக்கும். 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். பட் சாப்டர் 12 இருந்து 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஸ்சியில் சப்போஸ் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் இந்த சாப்டருக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த சாப்டரோட கனெக்ட் ஆகிறது
சாப்டர் 36ல் லிமிடேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ், அதுவுமே காக்னிசன்ஸோட ரிலேட்டட் தான் எடுத்துக்கணும் நம்ம. எதை? லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ். அப்போ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒன்லி வித் ஃபைன்னா வாட் இஸ் லிமிடேஷன் பீரியட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எவ்வளவு? 6 months. அதுவுமே காக்னிசன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் தான். லிமிட்டேஷன் ஃபார் ரெஜிஸ்டர் ஏ கேஸ், லிமிட்டேஷன் ஃபார் ஃபைலிங் ஏ போலீஸ் ரிப்போர்ட், லிமிட்டேஷன் ஃபார் சார்ஜ் ஃப்ரேமிங்லாம் கிடையாது. லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ். ஓகே, இது ஒரு முக்கியமான சாப்டர். நம்ம நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 190லேருந்து 193 வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி கம்ப்ளைண்ட் கேசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங் நீங்கள் படிக்கிறப்ப பேர் ஆக்டை திரும்ப திரும்ப படிங்க. சாப்டர் 12லேருந்து 17 வரைக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தான் ஹார்ட் ஆஃப் த சிஆர்பிசினாலே இது தான். எப்படி கண்டிஷன் ரிக்வெஸ்டட் ஃபார் த இனிஷியேஷன் ஆஃப் த ப்ரொசீடிங் சாப்டர் 12 சொல்கிறோமோ, அதேமாரி சாப்டர் 16 கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொசீடிங் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த 2 சாப்டரில் தான் நடக்கும், 14லேயும் 16லேயும். 14ல் காக்னிசன்ஸ் எடுப்புறாரு, 16ல் என்ன பண்ணுவார்? இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு டைம் அக்யூஸ்டுக்கு சம்மனோ வாரண்டோ இஷ்யூ பண்ணுறது எங்கே? சாப்டர் 16ல் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸில் செக்ஷன் 204 தான். 2 விஷயம் முக்கியமான விஷயம். இதுதான் 2 முக்கியமான சாப்டர். இது இல்லை அப்படின்னா, காக்னிசன்ஸ் இல்லைன்னா தேர் இஸ் நோ கிரிமினல் கேஸ். இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் இல்லைன்னா தேர் இஸ் நோ ப்ரெசன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட். அது வரைக்குமே அக்யூஸ்டோட சீன் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸில் கிடையாது. அரெஸ்ட் பண்ணுறோம், பெயிலில் விடுறோம், அவரை பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோன்றதெல்லாம் வேறு. ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்க்கு இந்த 204ல் சம்மனோ வாரண்டோ இஷ்யூ பண்ணுற வரைக்கும் தேர் இஸ் நோ ரோல் ஆஃப் த அக்யூஸ்ட் இன் த கிரிமினல் ப்ரொசீடிங். ஓகே, அப்போ நல்லா படிங்க. 12லேருந்து 17 வரைக்கும் படிங்க. எஸ்பெஷலி 14, 15, 16, 17 4 சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 4 சாப்டர்லேருந்து ஒரு 6-7 கொஸ்டின் வந்து 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதை திரும்ப திரும்ப படிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஷனில் இது பண்ணுறப்ப ரிமைனிங் சாப்டர் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இன்றைய வகுப்பு மிகவும் சிறப்பாக சென்றது. அதுக்காக சாருக்கு வந்து நம்மளுடைய செந்தில்குமார் சாருக்கு நன்றியை உங்கள் சார்பாக சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் வர்ற சனிக்கிழமை வந்து மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அன்றைக்கி நல்லா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.